அதிமுக அரசு பெற்றிருப்பது நிரந்தர நம்பிக்கை, நிரந்தர வெற்றி என்ற தலைப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள் பேசுவார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் தமிழகத்திலே இதே போன்ற ஒரு பெரிய குழப்பம். அந்த குழப்பத்திலே அன்றைக்கு 2 அணியாக இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்தது. அந்த உடைந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி அவர்கள் ஒரு பக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பக்கம். அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்து உடைந்த கழகத்தை ஒன்று சேர்த்தி, அந்த கழகத்திலே இருக்கிற தொண்டர்களையும் ஒன்று சேர்த்தி மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை 91 இந்த தமிழகத்திலே கால் ஊன்ற செய்தவர் புரட்சி தலைவி அம்மா. அப்படி தொடர்ந்து கழக தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து 3 முறை தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்று 4வது முறையும் 2017 மக்களால் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுகின்ற ஒரு இயக்கம் மீண்டும் ஆட்சி பொறுப்பிலே வருகின்றது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவருடைய சாதனையில் கிடைத்த ஆட்சி. மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் 2016 புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி வந்தது. அதில் இன்றைக்கு ஒரு சோகமான காலகட்டம். நம்ம எல்லாம் விட்டு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்ததற்கு பின்னால் இந்த கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும், தமிழகத்திலே அதிமுகவினுடைய ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்கின்ற கணக்கிலே தான் பல எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு சதி திட்டத்தை தீட்டி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணி இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். எத்தனையோ சதிகள், அந்த சதி வேளையில விழுந்தவர் தான் இன்னைக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். எண்ணி பார்க்க வேண்டும். பகிரங்கமாக சொல்வேன், அந்த சதி வேளையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்னணியிலே இன்றைக்கு தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான அதிமுக தொண்டன் இந்த ஆட்சி போகக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து அங்கு அமைதி காத்து இந்த ஆட்சியை நிலைநாட்டி இருக்கின்றான். சில எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு கொண்டு சில விமர்சனங்களை செய்து கொண்டு ஊடகங்களிலும் வலைதளங்களிலே பரப்பி விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்று கேட்டுக்கொள்கின்றேன். அவர் தலைமை பிடிக்கலைன்ட்டு வெளியே போனாரு. வெளியே போய் அம்மாவினுடைய சமாதியில அமர்ந்தாரு, தியானம் பண்ணினாரு. அம்மாவே என்கிட்ட நேரில் பேசினாங்க, அம்மா அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொன்னாங்கன்ட்டு உட்கார்ந்தார். எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. அதுல ஒரு சில பேர் போனாங்க, எம்எல்ஏக்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைய வரைக்கும் அம்மாவின் ஆட்சி தான் நடக்கணுங்கிறாரு. நாங்களும் அம்மாவின் ஆட்சி தான் நடக்கணுங்கிறோம். நாங்க வேற ஆட்சி கொண்டு வரலையே, 2 பேரும் அம்மாவினுடைய ஆட்சி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓபிஎஸ் முதல்வரா இருந்தா மட்டும்தான் அம்மா ஆட்சி நடக்குமா? மத்த யார் கொண்ட வந்தா அம்மா ஆட்சி நடக்காதா? தமிழ்நாட்டில் எண்ணி பாருங்கள். அம்மா சொல்லி இருக்காங்க, நான் இருக்கின்ற காலம் மட்டுமல்ல, நான் இல்லாத இருக்கிற காலத்திலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த ஆட்சியை தான் கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபித்து ஆளுநரிடத்தில் பதவி பிரமாணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்துவிட்டு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்தார். நீங்க சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும்னு சொன்னார். எங்களுக்கு 15 நாட்கள் தேவையில்லை, எல்லாம் ரெடியா உட்காந்துருக்கோம், இதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கோம், என்னைக்கு ஆளுநர் சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு அடுத்த நாள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க தயார் அப்படின்னா உடனே எதிர்க்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார். 15 நாள் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா குதிரை பேரம் நடக்கும், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னார். அவர் தான் அறிக்கை விட்டார். அதுக்கப்புறம் 15 நாள் வேண்டாம், 2 நாளே போதுன்னு அறிவிச்சொன்னையுமே, என்ன இவ்வளவு சீக்கிரம் அறிவிச்சிட்டீங்க, இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி அறிவிப்பீங்க, இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குது அப்படி இப்படிங்கிறார்.
சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாள் என்ன அறிக்கை விடுறாங்க? நாங்க வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம். அடுத்த நாள் நாங்க அதிமுக யாரையுமே ஆதரிக்க மாட்டோம். ஆதரிக்காத உன்ற ஆதரவு யாரும் கேட்கல. ஆனா என்ன பண்ண, உள்ள வந்து வேண்டுமென்றே இங்கே ஏற்கனவே குழம்பி இருக்கிற குட்டைக்குள் மீன் பிடிக்க வேண்டும் என்று அதிமுகவை குழப்பி விட்டு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு சபாநாயகரை போய் மிரட்ட ரகசிய வாக்கெடுப்பு எடுக்கணும்னு இதுவரைக்கும் எந்த வரலாற்றில் தமிழக சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலும் சரி ரகசிய வாக்கெடுப்பு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே வாக்களித்தார்கள். உடனே அவர்கள் எண்ணியது போல இந்த ஆட்சி கலைந்து விடவில்லை, கலைக்க முடியல. பன்னீர்செல்வம் அவங்க ஆதரவு அண்ணன் செம்மலையன் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லாம் கம்முன்னு உட்காந்துட்டாங்க. 11 பேர் நியாயமா அவங்க தான் சண்டை கட்டணும். ஆனா இதுக்கு மாறா திமுக சண்டை கட்டிட்டு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் உள்ளுக்குள்ள சபாநாயகருக்கு செய்த அட்டூழியா கொஞ்ச நெஞ்சமல்ல, அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அவரை சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அவரை என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை அக்கிரமங்களை செஞ்சாங்க. சபாநாயகர் பொறுக்க முடியாம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொன்னே யாரும் வெளியே போகாம உள்ளுக்கு இருந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. கடைசியில காவலர்களை வைத்து வெளியே கொண்டு போய் மரியாதையா அமர்த்த வச்சாங்க. உடனே வெளியில வந்தார் ஸ்டாலின். வரும்போது பேனா குத்தி இருக்காரு, பாக்கெட்ல நேரா இருக்குது, எல்லாம் வெளியே வராரு. போய் நேரா காருக்கு போயிட்டு வெளியில போய் சட்டப்பட்டனை கிழிச்சிட்டு திருப்பூர்ல தயாரிக்கிற பனியன் விளம்பரத்தை காட்டுற மாதிரி விளம்பரத்தில் வர்ற மாதிரி வர்றார். இதுதான் ஸ்டாலின் அங்க செஞ்ச சாதனை. எண்ணி பார்க்கணும். இப்படி தமிழ்நாட்டிலே மீண்டும் மக்களிடத்திலே மீண்டும் தேர்தலை துணிக்க வேண்டும், ஒரு தேர்தலை நடத்தி தமிழ்நாட்டு மக்களை அலக்களிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட செய்த சதிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதி. அந்த சதியிலே இன்றைக்கு அவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். விரைவிலே மீட்டு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியோடு கைகோர்ப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடந்திருக்கிறது, கிடைத்திருப்பது தற்காலிக வெற்றியே என்று கூவத்தூர் விடுதியில இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் பேசுவார். நான் கூவத்தூரிலே இருந்தேன். உள்ளபடியே புத்தருக்கு போதிமரத்தடியிலே ஞானோதயம் தோன்றியதைப் போல எனக்கு கூவத்தூரிலே தான் ஞானோதயம் தோன்றியது. இப்ப தெரியுதா எல்லாரும் ஏன் அங்க வச்சிருந்தாங்கன்னு? எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் அங்க வச்சிருந்திருக்காங்க. என்னுடைய தொகுதி மக்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் கேள்வி என்ன தெரியுமா? நீங்களாக புறப்பட்டு எங்களிடம் வருகிறீர்களா அல்லது நாங்கள் அங்கே வரட்டுமா என்று சொன்னார்கள். நான் பதறி போனேன். நான் வெளிவந்த பிறகு தொகுதிக்கு சென்ற போது எனக்கு பாராட்டுகள் கிடைத்தது. ஆனால் கூவத்தூரில் இருந்த போது என்னுடைய தொகுதி மக்களிடம் கிடைத்த பாட்டு இருக்கிறதே, அது என்னை சிந்திக்க வைத்தது. நான் அன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டில் இருந்தேன். இங்கே அருமை சகோதரர் ஆனந்தன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தங்கத்தமிழ் செல்வன் அழகாக சொன்னார்கள், இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏற்கனவே ஒரு சோதனையை சந்தித்திருக்கிறது. எனவே இந்த இயக்கத்தின் எதுவும் இயக்கத்திற்கு சோதனை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அந்த கட்டுப்பாட்டிலே அன்றைக்கு ஒரு நான் நிலைப்பாட்டிலே இருந்தேன். ஆனால் மக்கள் எண்ணங்கள் வேறாக இருந்தது. எனவே அந்த எண்ணங்களை தெரிந்த பிறகு என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கொண்டேன். இதுதான் நடந்த உண்மை. நான் ஒன்றே ஒன்று திரு பாண்டியவர்களுக்கு சொல்லுகிறேன். அதிமுக அரசு மீது எடுத்த வாக்கெடுப்புக்கு கிடைத்த நிரந்தர வெற்றியா தற்காலிக வெற்றியா என்று நீங்கள் சொல்லுவதை விட அந்த உங்களுக்கு தெரியாததல்ல. தலப்ப மாத்த சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சது
எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அமைச்சரவைக்கு இந்த அவை நம்பிக்கை தருகிறது. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல தலைப்பை மாத்துன்றார் என்ன. எனவே அந்த தலைப்பை இப்படி மாற்றி இருந்தால் நன்றாக இருக்கும். எனவே நான் சொல்லுவது, மக்களுடைய எண்ணங்களினுடைய எண்ணிக்கை இருக்கிறதே அதுதான் நிரந்தரம். சட்டமன்ற உறுப்பினருடைய தலையினுடைய எண்ணிக்கை நிரந்தரம் அல்ல. பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேர். பஞ்சபாண்டவர் பக்கம் நியாயம் இருந்த காரணத்தினால் தான் கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்களுக்கு துணையாக நின்றார். எனவே எண்ணிக்கை முக்கியமானதல்ல, எண்ணங்கள் தான் முக்கியமானது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தொகுதிக்கு செல்ல விடுங்கள், மக்களுடைய கருத்தைகளை கேட்கட்டும். அதற்கு பிறகு ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்துங்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை அன்றைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் செய்திருக்கலாம். அதற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த நாளிலே ஒரு 3 மணி நேரம் நடந்த அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த கவர்னர் அதற்கு ஏதாவது ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கலாம். அதுவும் நடக்கவில்லை. இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. உங்களுக்கும் தெரியும், மேடையிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். சமீபத்தில் 2016 உத்தரகாண்ட் மாநிலத்திலே இதே போல நம்பிக்கை ஓட்டு நடந்த போது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியது. என்ன தெரியுமா? அவர்கள் அந்த உச்ச நீதிமன்றம் சொன்னது, அந்த மாநிலத்தினுடைய அதாவது தலைமை செயலாளர் டிஜிபி அவர்கள், தலைமை காவல்துறை அதிகாரியும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்கு ஃப்ரீயாக, அதாவது எந்தவித அச்சுறுத்தலுக்கும் ஆகாமல் செக்யூராக போவதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அது செய்யவில்லை. அதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆதங்கங்கள். அன்றைக்கு தங்க தமிழ்ச்செல்வர்களுக்கு தெரியும், 222 எம்எல்ஏக்களும் அதாவது ஒரு இறுக்க முகத்தோடு இருந்தார்கள். நான் கேட்கிறேன், பாண்டே சார் அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாங்கள் சீக்ரெட் பேலட் வேண்டும், விடுவியுங்கள், தொகுதிக்கு சென்று விடும் என்று சொல்லுகிற போது எந்த 122 சட்டமன்ற யாராவது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ரகசிய ஓட்டே வேண்டாம், நாங்கள் தொகுதிக்கு செல்ல வேண்டியதில்லை என்று யாராவது மறுப்பு தெரிவித்தார்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? இறுக்க முகத்தோடு இறுக்கமாகவே உட்கார்ந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியாதா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அந்த பக்கம் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கிய பிறகு முதலமைச்சர் பணியிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற போது நிலக்கோட்டை எம்எல்ஏ சொல்லுகிறார், 1 மாதத்திற்குள் அண்ணன் டிடிவி அவர்கள் முதலமைச்சராக போகிறார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த சட்டமன்ற தீர்ப்பு நிரந்தரமா தற்காலிகமா நீங்களே முடிவு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று, அந்த நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்தீங்க, அவர் இருக்க வேண்டாமா? அதனால சொல்ற செய்தி தொடர்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரம் பெற்ற அதாவது செய்தி தொடர்பாளர் திரு கௌரி சங்கர் தந்தியில் தான் இந்த பேட்டி அளித்தார். நீங்கள் பினாமி சர்க்கார் என்று சொல்லுகிறார்களே, அவர் அதாவது திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் இயக்குகிறார் என்று சொல்றார். அதை பற்றி என்ன என்று இவர் கேட்கிற போது சொல்லுகிறார், ஆமாம், சிறையில் இருந்துதான் இயக்கிக் கொண்டிருக்கிறார், அவர்தான் ஆட்சியை நடத்துகிறார். இவர் கேட்கிறார், தெரிந்து சொல்லுகிறீர்களா? தெரியாம? உறுதியாக சொல்லுகிறேன், அவர்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சரை உட்கார வைத்து விட்டு அவரை இப்படி அசிங்கப்படுத்தலாமா, கேவலப்படுத்தலாமா? இதிலிருந்தே தெரியாதா நிரந்தர வெற்றியா தற்காலிக வெற்றியா? நான் இறுதியாக சொல்லுகிறேன், அதாவது நான் நியாயத்தின் பக்கம் நின்று பேசுகிறேன். அதாவது இது நான் பினாமி என்ற வார்த்தையை கூட சொல்லவில்லை. இந்த ப்ராக்சி கவர்மெண்ட்
may have the numbers, but O. Pannirselvam has the goodwill. நன்றி, வணக்கம். நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு விவாத பொருள். நண்பர்களை இது வெளிப்படையா பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனை போல தெரியுது. இவரும் அம்மா ஆட்சின்றார், அவரும் அம்மா ஆட்சின்றார். ஆனா மாறி மாறி திட்டிட்டு இருக்கார். ஜீரோ பன்னீர்செல்வம் அவர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிராக்சி கவர்மெண்ட் இவர் சொல்றார். ரெண்டு பேருமே அவங்கள மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தோணுது? பொதுச் செயலாளர் எங்க இருக்கிறாரு? ஓகே, பிரச்சனை ஆயிப்போச்சு. துணை பொதுச் செயலாளர் திடீர்னு யாரோ வந்துட்டாரு. ஓகே, ரைட்டு, வந்துட்டு போட்டோம். அப்ப அது அவங்க கட்சிக்குள்ள ஒருத்தர் இருக்கிற மாதிரி விஷயமா? அப்படித்தான். நீங்க யாருனாலும் வச்சுக்கோங்க, நீங்களே தலைவரா இருங்க, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க, நீங்க செயல் தலைவராக கூட இருந்துட்டு போங்க, நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசு என்று வருகிற போது திருமதி வானதி சீனிவாசன் சொன்னது போல கட்சியில் நீங்கள் 1000 செய்து கொள்ளுங்கள், ஆட்சியை நீங்கள் வார வாரம் மாற்றுவதற்கு இது எடப்பாடி வாரம், இது பன்னீர்செல்வம் வாரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுல ஒரு நிச்சயமா ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில எந்த அமைச்சரவை இருந்ததோ அதே அமைச்சரவை தான் இப்போதும் இருக்கிறது. அதே அமைச்சரவை தான் இப்போதும் இருக்கிறது. முதல்வர் மட்டும் மாறி இருக்கிறார். கவனம் வேணும், கவனம் வேணும். உணர்ச்சி சப்படுறதுல அர்த்தம் இல்ல, கவனம் வேணும். திரு செங்கோட்டையன் மட்டும்தான் புதுசா சேர்ந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி, கொஞ்சம் யோசிக்கணும், அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் வெளியே யோசிப்போம். திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது நல்லாட்சி என்று சொன்னால், அதுல இருந்த அந்த 60 நாட்கள் நல்ல முடிவு சொன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதே அமைச்சரவை, அப்ப எப்படி? அங்கதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான சிக்கல் எங்க வருது தெரியுமா? நாம வாக்களிக்கும் போது யார் முதலமைச்சராக வரணும்னு நினைச்சு வாக்களிக்கிறோம். ஆனா சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருங்கிறதோட நிறுத்திக்கோன்னு சொல்லுது. சட்டம் சொல்லுது, சட்டம் சொல்லுது. யார் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்களோ அந்த சட்டமன்ற குழுவுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர். இது சட்டம். அப்ப நம்ம என்ன செய்யறது? சரி, ஓகே, நம்ம என்ன சொல்றோம்? முதலமைச்சர்ப்பா, நாங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இவங்க இல்லப்பா, நாங்க ஓட்டு போட்டோம், அந்த அம்மா இறந்துட்டாங்க, அப்ப திரும்ப தேர்தல் நடத்தும், எல்லாத்தையும் அழிச்சிரு, எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பி. இதை எல்லாத்துக்கும் மைய புள்ளியா நம்ம யோசிக்கிறோம். ஒரு பெயர் இருக்கிறது. எல்லா விவாதங்கள்லையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாறி மாறியோ ஒரு பெயர் அடிபடுகிறது, திருமதி சசிகலா. என்ன காரணம்? அவங்களுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு மாற்று பார்வை. நமக்கு தெரியாது அவங்களுடைய செயல்பாடு பத்தி. அவங்க வந்திருந்தாங்கன்னு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தான்னு எனக்கு தெரியாது நமக்கு. ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் 96ல நான் அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறேன். 1996ல இவர்கள் அத்தனை பேரும் சார்ந்திருக்கக்கூடிய சகோதரையும் சகோதரியும் தவிர இந்த ஆட்சி வேண்டாம் என்று இதே தமிழக மக்கள் தூக்கி எறிந்தார்கள். 1996ல யாருமே ஜெயிக்கல. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயிக்க முடியல, அத்தனையுமே தூக்கி எறிஞ்சாங்க. அப்படியா? ஓகே, நம்ம வாக்காளர் விழிப்புணர்வு வந்துருச்சு. 2001ல பொசு குடுத்துக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, அப்ப இப்ப மாறிட்டாங்க. அப்படின்னா 2006ல திரும்பி மாத்தி விட்டாங்க, 2011ல திரும்பி மாத்தி விட்டாங்க. அப்ப நாம எதை வச்சு முடிவு எடுக்கிறோங்கிற குழப்பம் நமக்கு இருக்கு. மிக முக்கியமா 2016 மே மாசம் ஒரு தீர்ப்பளிச்சோம். 34 ஆண்டுகால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரும்பவும் வந்தது. அது எவ்வளவு கவனிக்கப்பட வேண்டியதோ அதே அளவுக்கு வரலாறு காணாத எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்தது, அதுவும் கவனிக்கப்பட வேண்டியது. அப்ப நம்ம மக்கள் என்ன வச்சிருக்கிறான்? யார் இருந்தாலும் அதெல்லாம் யோசிச்சிருக்கிறான் போல, இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது நடந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன ஆட்டம் கண்டுச்சுன்னா இந்த பக்கம் முட்டு கொடுக்குற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 98 பேர் இருக்கும் போது அப்பதான் கூவத்தூர் விடுதி சீனுக்கு வருது. அதிமுக ஏற்கனவே ஒரு முறை உடைந்திருக்கிறது, இரட்டை இலையை இழந்திருக்கிறது. அப்படி ஒரு சிக்கல் ஏற்கனவே இந்த அதிமுக ஏற்பட்டது. தற்போது இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு ரகசிய வாக்கெடுப்பு இதற்கு முன்னாடி சில சந்தர்ப்பங்கள்ல நடத்தப்பட்டது இல்லை. அப்ப நமக்கு என்ன தோணுது, முன்னுதாரணமே இல்லை. சட்டசபையில் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று விதி இன்னொன்று மரபு. அவனு சொல்லுவாங்க விதியிலையும் இல்லை மரபுலையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. பல விஷயங்கள் நம்ம மாத்திக்கிட்டே இருந்திருக்கோம். முதல்ல ஓட்டு போடும் போது சுதந்திரத்துக்கு பிறகு 52 தேர்தலில் வாக்கு சீட்டை தூக்கி சீல் வச்சு போடல, பெட்டியில போட்டாங்க. ஒன்னொன்னுக்கும் தனித்தனி பெட்டி. காங்கிரஸுக்கு ஒரு பெட்டி, கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெட்டி, மற்றவர்களுக்கு ஒரு பெட்டி, வேட்பாளருக்கு ஒரு பெட்டியில போட்டாங்க. தனித்தனியா வேற வேற பெட்டி. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே பெட்டியில போட்டோம்ல. அப்புறம் அது வாக்கு பெட்டியாக மாறிச்சு. நம்ம பெரிய பெரிய சீட்டுகளை போட்டு மாறி மாறி சீல் குத்துறோம். இப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. அப்ப இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறைகளும் மரபுகளும் விதிகளும் மாற்றப்படவில்லையா? இந்த ஒரு முறை மாற்றினால் என்ன ஆயிருக்கும்? 1 2 3 4 அப்படின்னு 1 2 3 4ன்னு பார்க்கும்போது நம்ம மக்கள் 1 தனியா பார்க்கறாங்க, 2 3 4 தனியா பார்க்கறாங்க. சட்டம் அப்படி பார்க்க முடியாது. சட்டம் அப்படி பார்க்க முடியாது. நம்ம அப்படி பார்க்கிறோம். 1 தப்பு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற 4 பேருமே வருத்தப்படுவாங்க. 2 3 4 தப்பு அப்படின்னு சொன்னா அவர் அமைதியா இருப்பார். சரி சரி கரெக்ட் தான், பரவாயில்ல. ஆனா ஆனா நல்லா யோசிங்க. 1 தப்புன்னா 2 3 4 தப்பு. 1 சரின்னா 2 3 4 சரி. நாம சில விஷயத்தை உணர்ச்சிவசப்படாம அணுகும் போது இதுல நமக்கு தெளிவு பிறக்கும். நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்களோ அவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்ம அரசியல்வாதிகளும் இருப்பார்கள், நம்முடைய தலைவர்களும் இருப்பார்கள். பாஜக கரடியா கத்துச்சு நாங்கள் மாற்று ஆட்சி கொண்டு வர போறோம்னு. எங்கள் அண்ணன் சீமான் தமிழினத்துக்காக போராட அவ்வளவு குரல் கொடுத்தாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்னை நம்புங்கன்னாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் மக்களே மக்களேன்னு கேட்டுட்டே இருந்தாரு. திமுக திருப்பம் வரும் சொல்லிட்டு திமுகவுடைய செயல் தலைவர் நாடு பூரா பம்பரமா சுத்தினாரு. ஆனா என்ன முடிவு பண்ணீங்க? அதிமுக ஆட்சி வரணும் முடிவு பண்ணீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ் ஆட்சிட்டாங்க, சசிகலா ஆட்சினாங்க, எடப்பாடி ஆட்சிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் யோசனை வருது. என்னுடைய வேண்டுகோள், இந்த நாம தலைப்பு வச்ச மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுக வெற்றியா தோல்வியா நிரந்தரமா தற்காலிகமா என்பதை தாண்டி இந்த மக்கள் நிரந்தர வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க வாக்களிக்கும் போது உங்களுடைய வேட்பாளர் அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, மற்ற கட்சிகளா, கவுண்டரா, வன்னியரா, தேவரா, தாழ்த்தப்பட்டவரா, மத்த ஊரா, நம்ம ஊரா, எழுத்து ஊரா, மாற்று ஊர்ல இருந்து வந்தவரா அப்படின்னு பார்க்காம நல்லவரா, வல்லவரா, நம்ம ஊருக்கு போய் என்னன்னு பார்த்தா வருவாரா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இவங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம்லாம் சொல்ல வேண்டியிருக்காது. போனது போச்சு, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்கக்கூடியது நல்லதா இருக்கட்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் அடுத்த முறை வாக்களிக்கும் போது இன்னமும் கவனமாக இருங்கள். உங்களுடைய எழுச்சியை தக்க வையுங்கள், பொத்தி பாதுகாத்துக்கங்க. சரியான நேரம் வரும்போது உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். அதிமுகவா, திமுகவா, காங்கிரஸா, பாஜகவா, எடப்பாடி பழனிசாமியா, ஓ பன்னீர்செல்வமா என்பதல்ல, மக்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெற வேண்டும். அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து அனைவருக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி.